அவளும் வருவாளா என்ற வினாவுடன் இன்றைய சிந்தனை துவங்குகின்றது. குறுந்தொகையின் 63வது பாடல் உகாய் குடிக்கிழார் எழுதியிருக்கக்கூடிய பாடல் நமது சிந்தனையை இன்று ஈர்த்தது. பாடலினுடைய துவக்கமே சிந்திக்க வைத்துவிட்டது. ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல்லென செய்வினை கைமிக எண்ணுதி அவ்வினைக்கு அம்மா அறிவையும் வருமோ, அவ்வினைக்கு அம்மா அறிவையும் வருமோ, எம்மை உய்த்தியோ உரைத்திசின் நெஞ்சே. அவனும் கேள்வியுடன் தான் முடித்து விடுகின்றான் பாடலை. அந்த தலைமகனுடைய கூற்றாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் கேள்வியுடனே முடிகின்றது. அவனுடைய நெஞ்சம் சில நாட்களாக ஒன்றை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. என்ன சொல்கின்றது? அது பொருளீட்டுதல் மிக அவசியம், மிக அவசியம், மிக அவசியம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இவனும் அப்படியே ஏற்பவனாக இல்லை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எனவே அவன் கேட்கின்றான், ஏன் 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 இப்படி பொருள் 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 என்று குதிக்கின்றாய் என்று தன்னுடைய நெஞ்சை அவன் கேட்கின்றான். அப்பொழுது அவனுடைய நெஞ்சம் சொல்கின்றது, பிறருக்கு உதவு ஈதல், வறியவர்கள், வலிமை குன்றியவர்கள், உடல் குறைபாடு உள்ளவர்கள், துறவியர்கள், கல்வியை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இவர்களுக்கு ஈதல், சுற்றத்தாரை பேணுதல், பிறகு துய்த்தல், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல், இந்த இரண்டும் பொருளில்லாததற்கு சாத்தியமில்லை. அதனால் தான் உன்னை முடக்கி விடுகின்றேன். நீ பொருளீட்ட வேண்டும், மிகுதியான செல்வத்தை ஈட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீ தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்து மீந்த அந்த செல்வத்தை கொண்டு நீயும் அதை அழகாக துய்த்து வாழலாம். எனவே பொருளீட்ட புறப்படு என்று விரட்டி கொண்டே இருக்கின்றது அந்த நெஞ்சம். தலைவனும் உடன்பட்டு விட்டான். ஏனென்றால் காரணம் சரியாக இருக்கின்றது தானே. அழகாக வாழ்க்கையினுடைய உயர் நோக்கத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய நெஞ்சம், அறிவார்ந்த நெஞ்சம். உடன்படத்தானே வேண்டும். எனவே அவனும் ஒத்துக்கொள்கின்றான். நாள் பார்த்தாகிவிட்டது. மூட்டை முடிச்சுகளை தான் கட்டவில்லை. வீட்டை சுற்றி சுற்றி வருகின்றான். அடுக்கலையில் அமர்ந்து யோசிக்கின்றான். உள்ளே ஏதோ ஒரு நெருடல். அவளும் வருவாளா? இதுதான் அவனுடைய கேள்வி. அவளும் வருகின்றாளா இல்லையா? இது எப்படி? நாம் தனியாக செல்லிருக்கின்றோமா? அவளும் வருகின்றாளா? இதையும் அந்த நெஞ்சத்திடமே கேட்டு விடுகின்றான் அவன். தன்னை வினையின் பொருட்டு விரட்டுகின்ற நெஞ்சத்திடமே அவன் கேட்கின்றான், அவளும் வருகின்றாளா? இல்லை நீ என்னை மட்டும்தான் விரட்டுகின்றாய் என் நெஞ்சமே. எவ்வளவு அழகாக! இது அறிவார்ந்த செயலா? ஒருவன் தன்னுடைய மனதோடு இப்படி கதைப்பானா? தன்னுடன் தானே பேசுவானா என்றால் இதுதான் சரியானது. ஏனென்றால் மனதை இயக்குகின்ற எஜமானர் தான் நாமே மனம் அல்லவே. தத்துவார்த்தமாக சிந்தித்தோமையானால் நாம் மனம் அல்ல. மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை ஆராய்கின்றவர்கள் நாம். மனதின் எஜமானன் நாம். எனவே மனதை கேட்கின்றான், என்ன தீர்மானித்திருக்கின்றாய்? நான் அறிய வேண்டும். உன்னை இயக்குகின்ற எஜமானன் நான். எனவே நான் அறிய வேண்டும். என்ன தீர்மானித்திருக்கின்றாய்? நான் மட்டும் செல்வதாகவா, இல்லை அவளும் வருகின்றாளா? உடனடித்து செல்வோமா என்று கேட்கின்றான். பாடல் அப்படியே முடிந்து விடுகின்றது. மனம் என்ன உரைத்தது? எதுவும் இல்லை. அப்படி இருக்க இந்த பாடல் நமக்கு என்ன செய்தியை தருகின்றது? வினாவுடன் முடிகின்ற இந்த பாடல் நமக்கு என்ன விடையை தருகின்றது? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் இந்த பாடல் விடை தருகின்றதா? இந்த பாடலே வினாவாக இருக்கின்றதே என்கின்ற ஐயமிடலாம். நான் தான் கூறிவிட்டேனே, முதல் வரியில் நின்று விட்டது மனம். அவள் வருகின்றாளா, வரமாட்டாளா, அவள் வருவாளா, அது சற்று கவர்ச்சிகரமாக இருக்கும் என்பதனால்தான் தலைப்பிட்டிருக்கின்றேன். இலக்கியங்களை தேடி கேட்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? எனவேதான் தலைப்பை அப்படி அமைத்திருக்கின்றோம். அவள் வருவாளாம். அஜித் பட டைட்டில் போல இருக்கிறது. விஷயம் என்னவென்றால் முதல் வரியில் தான் இருக்கின்றது. சிறந்த கவிஞன் என்ன செய்வான்? சிறந்த கவிதை என்பதுதான் எது? அங்கு கவிஞன் செய்கின்ற வித்தை தான் என்ன என்றால், அவன் புதிதாக ஒன்றும் செய்வதில்லை. அவன் இருக்கின்ற சொற்களிலேயே சிறந்த சொற்களை எடுத்து சிறந்த இடத்தில் அமைப்பான். ரைட் வேர்ட்ஸ் இன் ரைட் பிளேஸ். தட் இஸ் போயட்ரி. அதை பிளேஸ் பண்ணுறது, அதை வைக்கிறது தான் அந்த கவிஞனுடைய வேலை. அதை செய்திருக்கின்றான் இந்த உகாய்க்குடி கிழார் செய்திருக்கின்றார். அவர் ஈதலை முதலில் வைத்திருக்கின்றார்.
இதனால் நமக்கு அன்றைய சமுதாயம் கண்முன் நிழலாடுகின்றது. அன்றைய சமுதாய நிலை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். அது எவ்வளவு உயர்ந்த சமுதாயமாக இருந்திருக்கும், எவ்வளவு சிறந்த மக்களை கொண்ட சமுதாயமாக இருந்திருக்கும். இல்லை இவர் தான் இப்படி பாடுகின்றார், இல்லை இந்த அறிஞர் கூட்டம் தான் இப்படி சிந்தித்ததா என்றால் எவ்வளவு சிறந்த அறிஞர்களை இதை பெற்றிருக்கும் என்று சிந்தித்து பாருங்களேன். ஈதலை முன்பு நிறுத்தி துய்த்தலை அடுத்து நிறுத்தியிருக்கின்றார். ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல்லைன, பொருளில்லாதவருக்கு இல்லை, சாத்தியமில்லை. ஆக பொருளீட்டுவதனுடைய முதன்மை நோக்கம் பிறருக்கு ஈதல், தான் துய்த்தல் அல்ல. மீந்ததை தான் தான் துய்க்க வேண்டும். விருந்தோ முதலில் வள்ளுவர் கூறுகின்றார், மிச்சில் மிசைவான் புலம் வித்துமிடல் வேண்டும் கொலோ. விருந்தை உபசரித்து அனுப்பி அதில் மீந்ததை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் வித்திட்டால் தான் விளையுமா என்ன என்று பாடிவிட்டார் வள்ளுவர். ஒரு உணர்வு வயப்பட்ட பாடலாக அது நமக்கு தெரிகின்றது. ஆனால் அன்றைய வாழ்க்கையை எடுத்து பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த அறிஞர்கள். தாளாற்று தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டே. தன்னுடைய கடின முயற்சியால் ஈட்டிய பொருளை எல்லாம் எதற்காக, அத்தனை முயற்சி அத்தனை உழைப்பு எதற்காக, தகுதியுடையவர்களுக்கு அளிப்பதற்காகத்தான் என்று பாடி வைத்திருக்கிறார்கள். இன்று நமது மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இது மிகப்பெரிய விழுமியமாக தெரிகின்றது. இது நாம் அமைக்க வேண்டிய கனவு சமுதாயம், கனவு ராஜ்யம் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. நமக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், சிறந்த சமுதாயம் அமைய வேண்டும். கனவு சமுதாயம் இதுதான். ஒவ்வொருவரும் பிறருக்கு உதவுவதற்காகத்தான் பொருளீட்டுகின்றான் என்றால் அது எப்பேற்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும்? சொத்து குவிப்பு, லஞ்சம், ஊழல் அந்த சமுதாயத்தில் இருக்குமா? இருக்காது. இத்தனை சிந்தனைகளே இந்த 4 வரிகள், அதிலும் அந்த முதல் வரி முத்தாக அமைந்து தூண்டுகின்றது. எவ்வளவு சிந்திக்க வைக்கின்றது. இந்த பாடல்களை அகப்பாடல்கள் என்று எப்படி புறந்தள்ளிவிட முடியும்? அகப்பாடல்களை எப்படி புறந்தள்ள முடியும்? அகப்பாடல்களை அகத்தில் தான் தள்ள வேண்டும். அகப்பாடல்கள் தானே, அகப்பாடல்களை நமது அகத்தில் தான் தள்ள வேண்டும். நமது அகத்தில் அவற்றை டெபாசிட் பண்ணணும். அப்படி அதெல்லாத்தையும் நிறைக்கணும். அது தலைவன் சொல்லுது, தலைவி சொல்லுது, காதல் சொல்லுது, அப்படி போன்னு தள்ள முடியல. அதை அகத்தில் தான், நமது அகத்திற்கு சிந்தனைக்கு விருந்தாக தர வேண்டும். அவை நம்மை சிறந்த மனிதர்கள் ஆக்கும், நமது முன்னோர் சிறப்பை எடுத்துரைக்கும், நாம் முரண்பட்டு நிற்பதையும் எடுத்துரைக்கும். அதற்காகத்தான் அகப்பாடல்களை பற்றி, அகப்பாடல்களை நோக்கிய பயணம் அதற்காகத்தான். எனவே நமது இலக்கிய செல்வங்களை நாம் அவற்றினுடைய தொகுப்பை பார்த்து, அந்த தொகுப்பு அகப்பாடல்கள், புறப்பாடல்கள், தத்துவ நூல்கள், இதை வைத்து நாம் முடிவு செய்து விட வேண்டியது இல்லை. அனைத்தும் சிறந்தவை. நமது தேடல், நமது பார்வை சிறந்திருந்தால் அனைத்தும் பயன்படக்கூடியவை. அடுத்து வருகின்ற சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல்களை தரக்கூடிய ஞான செல்வங்கள் தாம் அவை. இப்படி நமது சிந்தனையை தூண்டுகின்ற இலக்கிய செல்வங்களை அன்றாடம் கற்போம். நன்றி.